தெருக்க சுத்தமாவும் ஒவ்வொரு சாலையிலும் தோட்டங்கள் நிறைந்திருக்கும் ஒரு நகரத்தை கற்பனை செய்து பாருங்க. இதான் ருவாண்டாவின் தலைநகரான கிகாலி. ஆப்பிரிக்காவின் மிக சுத்தமான நகரமாக இது பரவலா அங்கீகரிக்கப்பட்டது. காற்று புத்துணர்ச்சியுடனே இருக்கிறது, சாலைகள் மாசு இருக்கின்றன, மேலும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உணர்வு நிலவுகிறது. கிகாலியின் மாற்றம் குறிப்பிடத்தக்கது. ஒரு கடினமான கடந்த காலத்திலிருந்து எழுந்து முன்னேற்றத்தின் ஒரு முன்மாதிரியாக மாறியுள்ளது. இங்கு தூய்மை என்பது வெறும் காட்சிப்படுத்தல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நகரத்தின் தூய்மையான பொது இடங்களை கண்டு பார்வையாளர்கள் பெரும்பாலும் ஆச்சரியப்படுகிறார்கள். மரங்களில் பிளாஸ்டிக் பைகள் இல்லை, குப்பை தொட்டிகள் நிரம்பி வடியவில்லை, அமைதியான் ஒழுங்கமைக்கப்பட்ட அழகு மட்டுமே. இது தற்செயலாக நடக்கவில்லை, இது சிந்தனை மிக்க கொள்கைகள் மற்றும் சுறுசுறுப்பான குடிமக்கள் பங்கேற்பின் விளைவாகும். கிகாலி ஸ்டீரியோடைகளை சவால் செய்கிறது, விரைவான வறட்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கைகோர்த்து செல்ல முடியும் என்பதை நிரூபிக்கிறது. பரபரப்பான மையத்திலிருந்து அமைதியான மலைகள் வரை நகரம் முழுவதும் இந்த உயர்ந்த தரத்தை பிரதிபலிக்கிறது. இது ருவாண்டா மக்களின் மன உறுதியையும் அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது. கிகாலி அதன் தெருக்களை ஆராய உங்களை அழைக்குது மற்றும் நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் கதையை கண்டியவும். இங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு பகிரப்பட்ட பார்வை. நகரம் ஒரு கலங்கரை விளக்கமா நிற்கிறது, ஒரு சமூகம் சிறந்த எதிர்காலத்திற்காக ஒன்றிணையும் போது என்ன சாத்தியம் என்பதுக்கு. சுற்றுச்சூழல் உணர்வுள்ள பயணிகளுக்கு கிகாலி கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். இது வெறும் தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, இது இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வது பற்றியது. நகரத்தின் சுத்தமான நற்பெயர் மகத்தான தேசிய பெருமையின் ஆதாரம். கிகாலி ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நகரங்களுக்கு ஒரு புதிய தரத்தை அமைக்கிறது. இது ஒரு பிரகாசமான நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு தேசத்தின் இதயத்துக்கு ஒரு பயணம். கிகாலியின் தூய்மை வலுவான அரசாங்க கொள்கைகளால் கட்டப்பட்டது. மிக முக்கியமான கொள்கை 2000 அறிமுகப்படுத்தப்பட்ட மக்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் பைகளுக்கு நாடு தழுவிய தடை. பார்வையாளர்கள் தங்கள் பிளாஸ்டிக் பைகளை விமான நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். இந்த விதி மாசுபாட்டை வியத்தகு முறையில் குறைச்சுள்ளது. கடுமையான கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார விதிகள் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு முறையாக அப்புறப்படுத்தப்படுவதை உறுதி செய்கின்றன. பசுமை கட்டிட விதிமுறைகள் நகரம் முழுவதும் நிலையான கட்டுமானத்தை ஊக்குவிக்கின்றன. ருவாண்டாவின் பசுமை நிதி போனட்வா புதுப்பிக்க ஆற்றல் முதல் காடு வறுப்பு வரையிலான திட்டங்களுக்கு நிதியளிக்கிறது. அமலாக்கம் தீவிரமானது. குப்பை போடுதலுக்கும் சுற்றுச்சூழல் குற்றங்களுக்கும் அபராதங்கள் சாதாரணம். இது பொறுப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்பு கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. அரசாங்கத்தின் பார்வை நீண்ட காலமானது, இன்னும் மட்டுமல்ல பல பத்தாண்டுகளுக்கும் நிலையானது. உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சுற்றுச்சூழல் சட்டங்கள் மதிக்கப்படுவதை உறுதி செய்கின்றன. கிகாலியை சுத்தமாக வைச்சிருப்பது அனைவரின் வேலை என்பதை குடிமக்களும் வணிகங்களும் அறிவார்கள். இந்த விரிவான அணுகுமுறை சுற்றுச்சூழல் சவால்களை அனைத்து கோணங்களிலிருந்தும் எதிர்க்கிறது. கிகாலியின் மாதிரி இப்போது கண்டம் முழுவதும் உள்ள நகரங்களுக்கு ஒரு குறிப்பாக உள்ளது. இது உண்மையான வெளிப்படையான மாற்றத்தை உந்தி செல்லும் கொள்கையின் சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு. கிகாலியின் ரகசியம் வெறும் கொள்கைகள் மட்டுமல்லாது மக்கள் தான். ஒவ்வொரு மாதமும் அமுங்கண்டாவுக்கா நாடு ஒரு நாள் ஒதுக்கிறது, ஒரு நாள் சமூக பணி. கடைகள் மூடப்படும், போக்குவரத்து நிற்கும், குடிமக்கள் ஒன்றிணைந்து தெருக்களை சுத்தம் செய்கிறார்கள், மரங்களை நடவு செய்கிறார்கள் மற்றும் பொது இடங்களை உருவாக்குகிறார்கள். பெரியவர்களுக்கு பங்கேற்பது கட்டாயம் மற்றும் ஜனாதிபதியும் இதில் இணைகிறார். அமுங்கா பொது இடங்களில உரிமையையும் பெருமையையும் வளர்க்கிறது. இது சுத்தம் செய்வதை விட அதிகம். இது ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் ருவாண்டாவின் அந்த காலத்துக்கு பிறகு மீண்டும் கட்டி எழுப்புவது பற்றியது. வேலைக்கு பிறகு சமூகங்கள் ஒன்று சுடி உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கின்றன மற்றும் திட்டங்களை திட்டமிடுகின்றன. இந்த பாரம்பரியம் சமூக பிணைப்புகளையும் ஒத்துழைப்பையும் பலப்படுத்துகிறது. அமுங்கண்டாவை பார்க்கும் பார்வையாளர்கள் கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு சமூகத்தை காண்கிறார்கள். தூய்மை ஒரு தினசரி பழக்கம். ருவாண்டா குழந்தைகளுக்கு தங்கள் சுற்றுச்சூழலை மதிக்க வேண்டும் என சிறுவயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. குப்பை போடுவது அரிது, எல்லோரும் தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு பொறுப்பேற்கிறார்கள். இந்த மனப்பான்மை காலிய தூய்மையா வைச்சிருக்கிறது.
இது அதிக தெருக்களை சுத்தம் செய்பவர்களை பற்றியது அல்ல, இது ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் நகரத்தின் பாதுகாவலராய் இருப்பதை பற்றியது. அமுங்கண்டா சமூக உணர்வின் ஒரு நேரடி எடுக்காட்டு. இதன் விளைவு ஒரு சுத்தமான, ஒன்றுபட்ட மற்றும் மீள்தன்மை கொண்ட நகரம். கிகாலியின் தூய்மை அதன் மக்களின் மதிப்புகளின் பிரதிபலிப்பு. உண்மையான மாற்றம் சமூகத்துடன் தொடங்குகிறது என்பதை இது நிரூபிக்குது. கிகாலி வெறும் சுத்தமான நகரம் மட்டுமல்ல, அது பசுமையான நகரம். மலைகள் நிறைந்த இடத்தில் கட்டப்பட்ட இந்த நகரம் பூங்காக்கள், தோட்டங்கள் மற்றும் மரங்கள் நிறைந்த சாலைகளால் நிறைந்துள்ளது. இந்த பசுமையான இடங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துகின்றன, நீரை நிர்வகிக்கின்றன மற்றும் வனவிலங்குகளுக்கு வாழ்விடங்களை வழங்குகின்றன. நீண்டிங்கு எக்கோ பார்க் ஒரு மீட்டெடுக்கப்பட்ட நகர்ப்புற ஈரநிலம், இயற்கை ஆர்வலர்களுக்கும் பறவைகளை ரசிப்பவர்களுக்கும் ஒரு புகலிடமாக உள்ளது. இந்த பூங்கா சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதற்கான ருவாண்டாவின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. கான்ட ஹவுஸ் அருங்காட்சியகம் வரலாற்றையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் ஒன்றிணைக்கிறது, பசுமையான தோட்டங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. மவுண்ட கிகாலியில் மலையேற்றம் செய்வது பரந்த காட்சிகளையும் உள்ளூர் வாழ்க்கையின் ஒரு பார்வையையும் வழங்குகிறது. இந்த நகரம் பாதசாரிகள் நடக்கும் பாதைகளிலும் சைக்கிள் ஓட்டும் பாதைகளிலும் முதலீடு செய்கிறது. இதனால் நடந்தோ அல்லது சைக்கிளோ நகரத்தை ஆராய்வது எளிதாகுது. மோட்டார் இல்லாத போக்குவரத்து மீதான இந்த கவனம் கார்பன் தடயத்தை குறைக்குது மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. கிகாலியை சுற்றி நடப்பதோ அல்லது சைக்கிள் ஓட்டுவதோ ஒரு இன்பமான அனுபவம். இயற்கையும் நகரமும் இணக்கமா உள்ளன. நகரத்தின் பசுமை எங்கும் தெரிகிறது. கிகாலி உங்களை நிதானமா சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் அதன் இயற்கையான அழகை அனுபவிக்கவும் அழைக்கிறது. இது ஆப்பிரிக்காவில் நகர்ப்புற நிலைத்தன்மைக்கு ஒரு முன்மாதிரி. கிகாலியை பார்ப்பது என்பது நிலத்தன்மைக்கான ஒரு கதையில் இணைவது போனது. உள்ளூர் பழக்க வழக்கங்களை மதிச்சிடுங்க. பிளாஸ்டிக் பைகளை வீட்டிலேயே விட்டு தொடங்குங்க. குப்பை தொட்டிகளை பயன்படுத்துங்க. நகரத்தின் முயற்சிகளை மதிக்கும் வகையில குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்குமோ. பசுமை பொருளாதாரத்தை ஆதரிச்சிடுங்க. சூழல் நட்பு ஹோட்டல்களை தங்குங்க. உள்ளூர் உணவை உண்ணுங்க மற்றும் நிலைத்தன்மை கொண்ட நினைவு பொருட்களை வாங்குங்க. உங்க தேர்வுகள் கிகாலியின் மதிப்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன. நீங்கள் உமுகந்தாவுக்கா நகரத்தில் இருந்தா அதில் பங்கேற்கலாம். பார்வையாளர்கள் பங்கேற்க வரவேற்கப்படுறாங்க. இது சமூகத்துடன் இணைவதற்கும் திருப்பி தருவதற்கும் ஒரு தனித்துவமான வழி. ஒரு தூதராக இருங்க. கிகாலியின் கதையை பகிர்ந்து வீட்டிலும் மாற்றத்தை தூண்டுங்க. ஒரு பொதுவான இலக்குக்காக மக்கள் ஒன்றுபடும் போது என்ன சாத்தியம் என்பதற்கு இந்த நகரம் ஒரு சான்றாகும். கவனத்துடன் பயணம் செய்வதன் மூலம் நீங்கள் கிகாலியின் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகிறீங்க. நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் நிலைத்தன்மை செழிக்கும் ஒரு நகரத்தை அனுபவியுங்க.